நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு கரன்சி இருக்குது, விஎல்பி கரன்சின்னு சொல்லிட்டு 10 rupees 50 rupees to 100 200 500 அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து வேரியஸ் இதில் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனா ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து அதுக்கான லோகோ டிசைனிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸிங்லேருந்து ப்ரீ புக்கிங்லாம் பண்ணுவாங்க. க்ரியேட்டிவிட்டி ஸ்டுடியோ இருக்குது, அதில் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் மூவிஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து மூவி ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சும்மா ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கிடையாது. ஒரு பனானாலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களுக்குன்னு தனியாக மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்பில் அவங்க செல்ஸை பார்க்குறது, தனித்தனியாக மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்கீங்களா? எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சுருக்காங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிட் இருக்கும், பிரெட் போர்டு, எல்இடி, ரெசிஸ்டர், பொட்டென்ஷியல் தான் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அது எல்லாமே இருக்குது. சாதாரணமாக ஒரு குழந்தைகிட்ட என்ன பிடிக்குன்னு நீங்கள் கேட்டு பாருங்க, கற்றுக்கிறது தான் பிடிக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம்னா அந்த குழந்தை தானாக கற்றுக்கும். குழந்தைங்க போய் பேரண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணி ஒரு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் எப்படி இருக்கிறாங்க, அடுத்த 16 மணி நேரம் எப்படி இருக்குன்னு ஹோம்ஒர்க் கொடுக்கும். மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், இப்படி எல்லாம் சேர்ந்து காலையில் இந்த ஸ்கூலுக்கு அவங்கவுங்களே தயாராகும். மைண்டை நல்லா வச்சுக்கிட்டு மெடிடேஷன் சொல்லி கொடுக்கணும், ஹாப்பியாக எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். இவங்க போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம பசங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எப்படி ஆப் டெவலப் பண்ணணும், ஆர்ஃபனேஜ்க்கோ இல்லை ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆன விக்டிம்ஸ்க்கோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு டொனேட் பண்ணிவிட்டு அதில் திங்ஸ் வாங்கி கொண்டு போய் அவங்களே கொடுப்பாங்க. விகேநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வேதலோக வித்யாலயா யூனிவர்ஸ் ஸ்கூலோடைய சேர்பர்சன் சாதனா தான் இணைஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து நாமக்கல்ல இருக்கு. நான் வந்து எப்படி இருக்கும் இங்கே எஜுகேஷன் அப்படின்னு வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இங்கே உள்ளே வந்தோம். என்னன்னா நாங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில், ரொம்ப வைரலாக போச்சு. இப்படி வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து இயங்க முடியுமா? ஏன்னா எல்லாருமே ஒரு கரிக்குலம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கரிக்குலம் தாண்டி இங்கே ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு வெப்சைட் இருக்கு, அவங்களே ஓனாக வந்துட்டு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டப்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இது எப்படி இயங்குது, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கூலோடைய சேர்பர்சனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நான் அதான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவை இப்போ வந்து ஒரு பெரிய ஆயுதம்னு சொல்லலாம். ஸோ அது மூலமாக நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. அப்படி தான் உங்கள் ஸ்கூலோட வீடியோஸ் நாங்கள் பார்த்தோம். சம்திங் இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா எல்லாரும் ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும், அதுதான் உண்மையான எஜுகேஷன்னு ஒரு சைட் சொல்லிகிட்டு இருக்கோம். சில ஸ்கூல்ஸில் எடுக்கிறாங்க, பட் அது எவ்வளோ தூரம் வந்து ஃபுல் டைமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதில்ல. ஏன்னா அவங்க சிலபஸையும் ஹேண்டில் பண்ணணும், இப்படி ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணுங்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே நான் வந்தேன். ஸோ எங்கே இருந்தது தொடங்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு 2 decades மேலே இயங்கிட்டு இருக்கிற ஒரு பள்ளி. எப்போலேருந்து இந்த மாதிரி மாடர்னைசேஷனை கொண்டு வந்தீங்க உள்ளார? ஸோ இந்த 3 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி கரிக்குலம் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம ஸ்கூலில். என்ன இன்டென்ஷனில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்குள்ளேயுமே அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. நல்ல மார்க் வாங்குறாங்க, மார்க் வாங்கலை, ஃபஸ்ட் ரேங்க்கு, லாஸ்ட் ரேங்க்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கான்செப்டே தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு குழந்தைகிட்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. எல்லாத்தாலையுமே நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியுது, எவ்வளோ கொடுத்தாலும் லேர்ன் பண்ணிக்க முடியுது, அவ்வளோ ஷைன் ஆகுறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஒன்று ஒன்றா பண்ண எங்களுக்கு அது பயங்கரமாக மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், பட் குழந்தைங்க கற்றுக்கிற விதத்தையும் அவங்க அதுலேருந்து இப்போது ஒரு சீட் போட்டிங்கன்னா அது செடியாக முளைச்சி ஃப்ளவர் ஆகி ஃப்ரூட் வரத்துக்கு எவ்வளோ டேஸ், எவ்வளோ இயர்ஸ் ஆகும். பட் ஒரு குழந்தைகிட்ட உள்ள ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நடக்குது. டக்குன்னு அவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருச்சுன்னா மீது எல்லா விஷயத்தையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எதை கொடுத்தாலும் கற்றுக்குறாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்தாலும் கற்றுக்குறாங்க. எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இங்கே கற்றுக்குறாங்க குழந்தைங்க. ஸோ கற்றுக்குறாங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன விஷயங்கள் பர்டிகுலராக அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே இயங்கிட்டு இருக்கிற ஒரு பள்ளி அப்படிங்கிறதுனால ஒரு ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்ஸும் இங்கே நம்ம வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன். ஸோ அப்பா அம்மா அந்த ஸ்கூல் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, 97 ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அப்பா அம்மாவோட ஸ்டைல், அவங்களுடைய இன்புட்ஸ் வந்து இந்த ஸ்கூலுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கலாம். நீங்கள் உள்ளே வரணும்னு
நினைச்சதுக்கான காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அம்மா அப்பாவுக்குமே கோல் வந்து சேமாக தான் இருந்தது. ஒரு நல்ல எஜுகேஷன், ஒரு குழந்தை வந்து ஹோலிஸ்டிக்காக எல்லா விஷயங்கள்லையுமே அவங்க டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு பேஷன் இருந்ததுனால தான் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பேஷனில் தான் ஒரு சின்ன வீட்டில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கூலை. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 36 குழந்தைங்களோட ஸ்டார்ட் பண்ணது தானே இந்த பள்ளி. ஸோ இன்னைக்கு வந்து பெரிய ஒரு விஷயமா வளர்ந்து நிற்குது. ஸோ ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்சிருந்தது, அதனால நீங்கள் விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் யோசிச்சுருந்துருப்போம். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுப்பாங்களா, ஃபேக்கல்ட்டிஸ் இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்களா, அப்படி நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இல்லையா, ஸோ அப்போ நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும். அப்படி நீங்கள் தயங்கின விஷயங்கள் என்ன, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் ஃப்ரம் டே ஒன் பண்ணிகிட்டே இருப்போம், புதுசாக பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா இதுவுமே பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனால் வந்து நாங்கள் எதையுமே பாதியில் விடவே மாட்டோம். ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை எப்படியும் ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா பண்ண குழந்தைங்க மாறுறதை பார்த்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்கலாம், இன்னும் எவ்வளோ அட்வான்ஸ்டாக சொல்லிக் கொடுக்கலாம், இன்னும் எப்படிலாம் அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய சின்ன பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு டெய்லி மோட்டிவேட்டடாக தான் இருக்கும். அந்த டிரைவிங் ஃபோர்ஸே இந்த குழந்தைங்க சேஞ்ச் ஆகிறத பார்க்குறது தான். அவங்கள பார்க்குறப்போ வந்து நம்மளால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. அது ஒரு லூப் மாதிரி நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி என்ன விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது வந்து கரன்சி தான் எடுத்துகிட்டு வந்தோம். கரன்சி. ஆமாம். ஸோ என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு கரன்சி இருக்குது, VLB கரன்சின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் 10 rupees, 50 rupees, 100, 200, 500 அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து வேரியஸ் இதெல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. சின்ன கிஃப்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏதாவது ஒன்று நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை குட் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஜென்ரலாக ஸ்கூல்ஸில் கொடுப்பாங்க, சின்ன கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிஃப்ட்ஸ்க்கு பதில் கரன்சியாக கொடுப்போம். ஸோ அந்த கரன்சியை வச்சு அவங்களுக்கு நிறைய யூஸ் பண்ண முடியும். எவ்ரி இயர் VLB மார்க்கெட்னு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனா ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து அதுக்கான லோகோ டிசைனிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸிங்லேருந்து ப்ரீ புக்கிங்லாம் பண்ணுவாங்க. முன்னாடியே டிக்கெட்ஸ் எல்லாம் இப்போ VR ஷோஸ் ஏதாவது பண்ணுறாங்கன்னா, மேஜிக் ஷோஸ் பண்ணுறாங்கன்னா முன்னாடி டிக்கெட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. மூவி ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கேயே மூவி கிரியேட்டிவிட்டி ஸ்டுடியோ இருக்குது, அதில் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் மூவிஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து மூவி ரிலீஸ் பண்ணுவாங்க. எத்தனாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க? எல்லாம் 3rd, 4th, 5th, 6th to 10th வரைக்கும் தான் நம்ம ஸ்கூலில் இருக்குது. ஸோ எல்லாம் சின்ன குழந்தைங்களே அது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ மூவி ரிலீஸ் பண்ணுறது, ஆக்சுவல் மூவி ரிலீஸ் பண்ணுற மாதிரியே போஸ்டர்ஸ் வைப்பாங்க. அங்கங்கே ப்ரேயரில் போய் அவங்க மூவியை ரிலீஸ் பண்ணுவாங்க, டிக்கெட்ஸ் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ் போடுவாங்க. ஸோ அதில் எல்லாமே திரும்ப ஏர்ன் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இந்த கரன்சி வந்து இதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஆமாம். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஏர்ன் பண்ணி ஒரு 1000 rupees வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த மார்க்கெட் அன்னைக்கு போயிட்டு அவங்களுக்கு வேணுன்ற திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க போய் மேஜிக் ஷோ பார்ப்பாங்க, இல்லை ஹாரர் ஹவுஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை மூவி பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களே அவங்களுக்குள்ளாரே ஒரு எக்கானமி மாதிரி இருக்கும். அவங்களே ஏர்னும் பண்ணுவாங்க, ஸ்பெண்டும் பண்ணுவாங்க. சோ அவங்களோட ஒவ்வொரு குட் பிஹேவியருக்கும் நீங்க கொடுக்குற அந்த மணி வந்து அது எல்லாமே இது மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதுவும் இருக்கும், பிளஸ் அவுட்சைட் மணி ஒன்லி அந்த ஸ்கூலோட மணி மட்டும் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். ஆமா. இதுதான் நம்ம ஸ்கூலோட கரன்சிஸ். 100, 500 அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஓகே. 500, 50, 200 ஓகே. இல்ல இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டீங்க 1000. ஸோ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே, நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா they will work hard for this. ஸோ இப்போவே அவங்க வந்து இந்த மணியோட வேல்யூ என்ன, பேரண்ட்ஸ் எவ்வளோ அதுக்காக கஷ்டப்படுறாங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங். இது ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டடி இருந்தது. என்னென்னா, குழந்தைங்க ஸ்கூலில் கற்றுக்கிற மேக்ஸ்க்கும் வெளியில் போயிட்டு மார்க்கெட்டில் அவங்க வந்துட்டு ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் நிறையா இருக்குது. இதில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அதில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு மார்க்கெட் போய் ஏதாவது வாங்கணும் கொள்ளணும்னா அதில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பட் ஸ்கூலில் வந்து அகாடமிக்ஸ் வைஸ் பார்த்தா மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை நம்ம பயன்படுத்தும் போது they will be very strong in both அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது. ஏன்னா அவங்க வந்து மணி ஹேண்ட்லிங்கையும் கற்றுக்குவாங்க இந்த இடத்துல, அண்ட் ஆல்சோ வந்துட்டு சேவிங்ஸ் கற்றுக்குவாங்க, இன்வெஸ்ட் கூட பண்ணுறாங்க. ஆமாம்,
இன்வெஸ்ட் பண்றாங்களா? ஆமாம், ஸ்கூலுக்குன்னு ஷேர்ஸ் இருக்குது. ஓ. ஸோ அந்த ஷேர்ஸில் வந்து எவ்ரி ஹவுஸ்க்கு ஷேர்ஸ் இருக்கும். ம்ஹும். ஸோ இப்போ நான் ப்ளூ ஹவுஸில் இருக்கேன்னா நான் எந்த ஹவுஸில் வேணாலும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளூ ஹவுஸ் ஷேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ரெட் எல்லோ எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எவ்ரி வீக் அந்த ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில். அதிலெல்லாம் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ம்ஹும். ஸோ இனிஷியலாக ஒரு அமௌண்ட் இருக்கும், அவங்க ஷேர் வாங்குறப்ப அதை சேல் பண்ணுறப்போ வந்து அதோட இது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் டிக்ரீஸும் ஆகும். ஸோ இப்போ நீங்க அந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து யாரு ரன் பண்றது? எங்க ஸ்கூல்ல இருந்தே தான். அதான் எவ்ரி வீக் அவங்களுக்கே தெரியும், டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் எல்லாமே. ஓகே. ஸோ அவங்க ஹவுஸ் வின் பண்ணுறாங்க, நம்ம ஹவுஸ் வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வேற ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களே இவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீங்கள் வின் பண்ணாதான் எங்களுக்கு ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓவராலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னா என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஏன்னா இப்போ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆமா. அது இங்க வந்து சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா எல்லா பேரண்ட்ஸோட குமுறல். பட் அது வந்து இங்க இது ப்ரீகேஜில இருந்தே பண்றாங்கன்னு நீங்க சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து புக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். இப்பவே நிறைய ஆத்தர்ஸ் உருவாக்கிருக்காங்க உங்க ஸ்கூல்ல இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 200+ ஆத்தர்ஸ் இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் இயர்லி 1 or 2 புக்ஸ் எழுதுவாங்க, எழுதி பப்ளிஷ் பண்ணி அவங்க ஆத்தர் ஆகியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நினைக்கிறத எழுதுறது தான் லாங்குவேஜ் ஸ்கில்லே இல்லைங்களா? ஸோ 1 year அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அவங்களே இங்கிலீஷில் எழுதி டைப் பண்ணி பிக்சர்ஸ்லாம் வச்சு புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு அது அந்த ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் உட்காந்து புக் எழுதிட்டே இருக்காங்க. ஒரு 2 மார்க் கொஷின் படித்து எழுதுனா 3rd standard குழந்தைகிட்ட படித்து எழுத முடியாது அவங்களால. ஆனால் 15-16 pages ஸ்டோரி எழுதுகிறாங்க இங்கிலீஷில். ஓ, ஓகே. ஸோ அவங்களுக்கு சயின்ஸில் படித்ததை அவங்க புக்கில் கொண்டு வராங்க. அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸு ப்ளஸ் அவங்களோட இமேஜினேஷன் எல்லாம் வேறு வேறு ஜானரில் வந்து அவங்க வந்து நிறைய புக்ஸ் எழுதுகிறாங்க. ஃப்ரீ டைமில் எப்போ பார்த்தாலும் எழுதிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் இந்த புக்கு பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. பப்ளிஷ் பண்ணுறது வந்து இப்போ ஸ்கூல்ல இல்லை, வெளியில் ஒரு பப்ளிகேஷன் கம்பெனியில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணி அங்கே பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வரும் ஸ்கூலுக்கு. ஓ. அவங்க ஃபோட்டோலாம் போட்டு வரும், நேம் ஆத்தர்னு நேம் போட்டு ஃபோட்டோ போட்டு அவங்கள பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், உள்ள அவங்களோட ஸ்டோரி இருக்கும். ரொம்ப அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்க்குறப்ப முக்கியமான விஷயம் இல்லை, ஒரு சின்ன வயசுல ஒரு 10th வந்து ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறது. தேர்ட்லேயே அதுதான், அதாவது 10th வந்து இது எல்லாமே நடக்குது அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணுவாங்க. ஆமாம், சூப்பர் சூப்பர். அண்ட் இதை தாண்டி வந்து டெக்னிக்கலாகவும் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. நம்ம வந்து பார்க்கும்போது வீக்லி வந்து ரோபோட்டிக்ஸ் அதில் இருக்காங்க, ரோபோட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது வந்து பெருசாக வந்து ஒரு எக்ஸ்போரியமுக்கு பண்ணுறதுக்குலாம் இல்லை, டெய்லி ப்ராஜெக்ட்ஸ் அவங்கள சும்மா உட்காந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு அதான் தோணுச்சு, இது எப்படி சாத்தியம், அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, நம்ம கரிக்குலமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் தான் கற்றுக்குவாங்க. ஒரு டாப்பிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேசிக்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிசர்ச்சில் என்ன போயிட்டுருக்கோ அது வரைக்கும் கற்றுக்குவாங்க. அவங்க ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்ற மாதிரி எதுவுமே கற்றுக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஒரு போஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, எவ்ரிடே வீக்குக்கு வந்து அந்த போஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஈவன் அவங்களோட நோட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும், என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இல்லை என்ன அவங்க புதுசாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஐடியாஸ் என்ன வந்திருக்கு, அது எல்லாமே அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணி வச்சுக்க முடியும் அவங்களோட நோட்டில். ஸோ ஒரு டாப்பிக்குக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே நிறைய ஐடியாஸ்லாம் வருது. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் ஒரு 10 to 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் 4th standard ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளார அரௌண்ட் 80-85 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரு இயரில். எல்லாமே ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சும்மா ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கிடையாது. ஒரு பனானாலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களுக்குன்னு தனியாக மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்பில் அவங்க செல்ஸை பார்க்குறது, தனித்தனியாக மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்கீங்களா? எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சுருக்காங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிட் இருக்கும், பிரெட் போர்டு, எல்இடி, ரெசிஸ்டர், பொட்டென்ஷியல். ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ரியல் லைஃப்பில் போய் அவங்க வந்து ஃபீல்ட் ட்ரிப்ஸாக போயிட்டு அதையும் கற்றுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபாசில் பற்றி கற்றுக்குறாங்க எவல்யூஷன் டாப்பிக்கில் அப்படின்னா, அரியலூர்
ஃபாசில் மியூசியம் போய் ரியலாக ஃபாசில்ஸ்லாம் எப்படிலாம் இருக்குன்றதை பார்ப்பாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் டாபிக் கற்றுக்குறாங்கன்னா வானகம் போனாங்க. வானகம் கரூரில் நேச்சுரலாக வந்து எப்படி ஃபார்மிங் பண்ணுறதுன்றது சொல்லி கொடுக்குற ஒரு இடம். ஸோ அங்கே போய் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ரியல் லைஃப்பில் போய் கற்றுக்குவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வருது. நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. கிளாஸில் வந்து அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. எங்களுக்கு வந்து 4-5 ஷீட்ஸ் கொஷின்ஸ் மட்டுமே வரும் எவ்ரிடே. அது எல்லாத்தையுமே சின்சியராக எடுத்து நாங்கள் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஏன்னா அவங்க கேட்குற கொஷின்ஸை நம்மளால் ஆன்சரே பண்ண முடியல, அந்த அளவுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க அவங்க. ஸோ அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா டாபிக்ஸையும் லிங்க் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி அவ்வளோ ஐடியாஸ் வருது. ஒரு குழந்தை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப மழலையாக இருக்கும், பேச்சே இன்னும் இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு டாப்பிக்கில் அவருக்கு ½ அன் ஹவருக்கு ஐடியாஸ் சொல்கிறார் அவர். ½ அன் ஹவர் ஒரு குழந்தைய பேச வைக்கிறதே பெரிய விஷயம். சின்ன குழந்தை, 2nd 3rd குழந்தை தான். ஆனால் ½ அன் ஹவருக்கு ஐடியாஸே சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே திங்க் பண்ணுறதே இல்லை. ஜென்ரலாக எக்ஸாமுக்காக படித்து அதை அப்படியே எக்ஸாம் எழுதிடுறோம். எங்கேயுமே திங்க் பண்ணுறதே இல்லை. இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே யாரோ ஒருத்தவங்க திங்க் பண்ணி ஒரு ஐடியாவை உருவாக்குனது தான் இன்வென்ஷன்ஸ் எல்லாமே, டிஸ்கவரிஸ் எல்லாமே. யாரோ ஒருத்தவங்க திங்க் பண்ணலை அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது இல்லையா? அப்போது எல்லா இடத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து திங்க் பண்ணவே வைக்கிறதே இல்லை. இங்கே வந்து திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. நிறைய ஐடியாஸ் வருது. ஐடியாஸ் வந்துச்சுன்னா யார் கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஐடியாவையுமே எல்லாருமே கேட்போம். கிளாஸ் டீச்சர்ஸ்லேருந்து நான் வரைக்கும் எல்லாருமே கேட்போம். அதை சின்சியராக உட்காந்து கேட்போம். ஸோ ஐடியாஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். எவ்ரிடே அவங்களோட ஐடியாஸையும் கேட்போம். ஸோ ஐடியாஸும் கேட்டுட்டோம், அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான டூல்ஸு டெக்னாலஜிலாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால தான் அவங்களுக்கான டூல்ஸை அவங்கக்கிட்டே கொடுத்துட்றோம். சரி. ஸோ இப்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி ஏதோ ஒரு டவுட் வருது, இல்லை நம்ம ஸ்கின்ல இருக்க செல் எப்படி இருக்குது, இல்லை போலன் கிரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா அவங்க மைக்ரோஸ்கோப்லேயே பார்ப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு பார்க்கணுன்னா அவங்கக்கிட்ட அதுக்கான டூல்ஸ் ஒரு 2-3 இருக்கும். அந்த லேப் போகும்போது மட்டும் தான் நம்ம அதுவும் 10th ப்ராக்டிகல்ஸ் அப்போ தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேவ் திஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப இட்ஸ் ரியலி குட். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே வந்து சூப்பர் இப்படி ஒரு விஷயத்த இதுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் நீங்கள் பேசுகிறத பார்த்தா. அப்படி என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து வீக்லி ரோபோட்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரோபோட்டிக் கிட் கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் பீரியடில் அவங்களுக்கு புக் இல்லை, எதுவும் இல்லை. டேரெக்டாக லேப்க்கு அவங்க மைக்ரோபிட் கிட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. டேரெக்டாக அவங்க கோட் பண்ணி எவ்ரி வீக் ஒரு ரோபோட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 இயரில் 40 to 43 ரோபோட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு எக்ஸிபிட்காகவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே யூனிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தனியாக பண்ணியிருக்காங்க. வெளியில் கொடுத்து பண்ணிட்டு வர்றது அதெல்லாம் கிடையாது. அவங்களே கோட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வீட்டில் வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பீகாக்ஸ் நிறைய வரும், இப்போ மயில் தொல்லை இருக்குது. அதனால அதை விரட்டுறதுக்கு அவங்க வீட்டில் வந்து எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஸ்கேர்க்ரோ வந்து சோளக்காட்டு பொம்மையை வந்து ஆட்டோமேட் பண்ணியிருந்தாங்க. சென்சார்ஸ் வச்சு ஆட்டோமேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே சவுண்ட் வர மாதிரி, வைப்ரேட் ஆகுற மாதிரி. அவங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட். பரவாயில்லையே. ஆமாம். இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா பேட்ரியோட நம்ம ரிமோட்டில் போடுற பேட்ரிஸோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியாது. நம்ம ரிமோட்லேயே போட்டு செக் பண்ணுவோம், இல்லைனா எடுத்து போட்டுருவோம். ஸோ அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த சோளக்காட்டு பொம்மை அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு அந்த விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு இது எங்களுக்கு ரியல் டைமில் எங்களுக்கு பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரியல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்துருச்சு அவங்க 4th படிக்கும் போது. ஆமாம். ப்ளஸ் இவங்க வந்து ஆப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டு, கேம் டெவலப்மெண்ட் அது எல்லாமும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு இவங்க ஆப் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப ரூரல், சேந்தமங்கலம் ஏரியா தான். அவங்க வந்து அந்த பேரண்ட் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இத்தனை வருஷமாக நாங்கள் இதெல்லாம் பண்ணவே இல்லைங்க, ஒரு சின்ன கடையாக வச்சுருந்தோம், இப்போ என் பையன் வந்து எனக்கு ஆப் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வயசாகுது அவங்க பசங்களுக்கு? என்ன படிக்கிறாப்புல அவர்? அவங்க ஒரு 5th 6th தான் படிச்சுட்டு இருந்தார். அப்போது
செம்ம ஆக்சுவலி இதெல்லாம் வெளியில வந்து ஏன் தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. எங்களுக்கே வந்து இந்த வீடியோ பார்த்ததுனால எங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைச்சிச்சு. பட் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இவங்க போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்ம பசங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எப்படி ஆப் டெவலப் பண்ணணும், கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்றத ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் ரியல் எஜுகேஷன் ரைட். நம்ம வந்து எப்போ வந்து நம்ம படிச்சதை அப்ளை பண்ணி அது வந்து ஒரு ஒரு ப்ராடக்டாக நம்ம கைக்கு கிடைக்குதோ தட்ஸ் வாட் எஜுகேஷன் மீன்ஸ். அது இங்கே நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் சச் குட் இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம். ஒரு சைடு வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? உங்களோட சிலபஸ், எக்ஸாம்ஸு, மார்க்ஸு அண்ட் ஆல்சோ இதையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மார்க் சூப்பராக எடுப்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்க மனப்பாடமே பண்ணுறதில்ல எதையுமே. 4th ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 5th ஸ்டாண்டர்டோட எண்டிங்கில் அந்த டாப்பிக்கில் எனி ரேண்டம் கொஷின்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே. என்ன கொஷினை வேணாலும் கேட்கலாம், அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். பட் நீங்கள் பண்ணுற எல்லாத்துலேயும் ஒரு மெனக்கடல் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு இதான் சிலபஸ், இது முடிச்சோமா, இந்த போர்ஷனை இந்த டேர்மோட முடிச்சோமா, இந்த போர்ஷன் இந்த டேர்மோட முடிச்சோமா அப்படிங்கிறப்ப ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து அது ரெகுலரான ஒரு ஜாபாக இருக்கும். இந்த மெனக்கடலுக்கு வந்து எல்லாருமே கோப்ப பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் ஃபேக்கல்ட்டிஸும் இங்கே கோப்ப பண்ண வேண்டியது இருக்குது. நீங்களும் வந்து நிறைய வந்து திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கா? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு குழந்தையும் ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். ஓகே. ரொம்ப வேல்யூ பண்ணுவோம். எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து எங்களுக்கு பொக்கிஷன் தான் அவங்க. அதை வந்து எங்கள் டீச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி எங்கள் குழந்தைங்களோட பேரண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எங்களுக்கு. ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து இது எல்லாத்தையுமே ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ விஷயங்கள் நம்மளால பண்ணவே முடியாது. அதனால தான் நான் கேட்குறேன். அவங்க வந்து இப்போ இந்த வீடியோஸ்லாம் போட்டப்போ கூட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போயிட்டு குழந்தைகளின் சொர்க்கம்னு அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரௌட் விஎல்வின்னு கமெண்ட் பண்ணாங்க. யாராவது நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டால் கூட போய் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இவங்க போய் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஆனால் எங்களை ரொம்ப அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இது மாதிரி நானும் பண்ணணும், என் ஸ்கூலும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அது மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அவங்கள? ஆமாம், இப்போது ரீசெண்டாக வந்து யூஎஸ்லேருந்து ஒருத்தவங்க சிக்காகோலேருந்து அவங்க அங்கே 4 ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டான்ஃபோர்டில் அந்த மாதிரிலாம் வேர்ல்டு டாப் யூனிவர்சிட்டிஸில் கரிக்குலம்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க. ஸோ நம்மளோட இது வெப்சைட்டு இதில் ரீல்ஸில் இதிலலாம் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க. எப்படி இது பாசிபிளாக இருக்குது, எங்களுக்கு உங்களோட இன்சைட்ஸ் கொடுங்க, நம்ம வந்து இன்னும் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பெரம்பலூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நாங்களும் ஸ்கூல் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி ரன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தா அவங்களோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸையும் வந்து பார்க்க முடியுது நம்மளால். அவங்க எல்லாத்தையுமே அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படி வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும், அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க முடியுங்கிற ஒரு டவுட் வருது. அதையுமே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணணுங்கிற ஐடியாலாம் எப்படி வந்தது? ஸோ இந்த ஸ்கூலில் தான் யாருமே இவங்க நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்கன்னு எதுவுமே கிடையாது இல்லையா. எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே பண்ணுறாங்க. இப்போது இந்த மார்க்கெட் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இதில் வந்து அவங்க ஏர்ன் பண்ண மணியை டொனேட் பண்ணுவாங்க. லைக் அவங்க விஎல்வி கரன்சியில் டொனேட் பண்ணுவாங்க. அது நாங்கள் ஸ்கூலில் வந்து ரியல் மணியாக மாற்றி கொடுத்துருவோம் அவங்களுக்கு டொனேட் பண்ண மணியை. ஸோ அதில் வந்து இங்கே ஓல்டேஜ் ஹோம்ஸு, ஆர்ஃபனேஜ்க்கோ இல்லை ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆன விக்டிம்ஸ்க்கோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு டொனேட் பண்ணிவிட்டு அதில் திங்ஸ் வாங்கி கொண்டு போய் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அவங்க எம்பத்தட்டிக்காகவும் இருப்பாங்க. ரொம்ப வந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும், கைண்டாக இருக்கணும், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற குவாலிட்டிஸுமே அதில் இவங்க ஏர்ன் பண்ணுறப்போ வந்துடுது அவங்களுக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இன்னும் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப அவங்களுடைய ஸ்கில்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பட் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றியும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக அப்பா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது.
ஸோ அவர்கிட்டையும் போய் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அண்ட் உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். சும்மா ஒரு ஸ்கூலில் போய் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இவ்வளோ இவ்வளோ நல்ல ஒரு எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரியல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு மீனிங்க்கு வந்து இங்கே எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்கூல் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பார்க்கவே வந்தோம். அண்ட் அதர் ஸ்டேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசுறதுக்கு அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா கிட்ட போய் நிறைய விஷயங்கள் கேட்குறோம். உங்களோட நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ. வேதலோக வித்யாலயா யூனிவர்ஸ் ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட் குரு அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் உங்களுடைய டாட்டர் கிட்ட பேசணும். நிறைய இன்புட்ஸ் அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நாங்கள் தான் வந்து ரொம்ப வித்தியாசமாக இந்த பள்ளி வந்து நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நேரடியாக வந்து அப்ரோச் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா சமூகத்தில் அவங்க ஏங்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு படணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் இங்கே வந்து சொல்லித்தரப்படுது, ஏன்னா அதையுமே நாங்கள் கேள்விப்பட்டு தான் வந்தோம். ஸோ அதுக்காக எப்படி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சமுதாயம் என்பது மனிதர்கள் அல்லானது. மனிதர்கள் எல்லாமே குழந்தையா தான் பிறக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை எப்படியோ அதுதான் வந்து தனி மனிதனாக முடியும், அதுதான் உலகமா மாற முடியும். அப்போ குழந்தையோட தன்மை தான் தனி மனிதன் தன்மை, தனி மனிதனோட தன்மை தான் உலகத்தின் தன்மை. அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன எல்லாம் தேவைன்னு யோசிச்சு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 5 விஷயங்கள் தேவையா இருக்கு. 1 ஆயுள். ஒவ்வொரு குழந்தையும் 100 வருஷம் வாழணும். 100 வருஷங்கிறது அதே போல கடைசி காலம் வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். 3வது ஆனந்தமா இருக்கும். குழந்தையோட இயல்பே மகிழ்ச்சி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம். மனிதன் என்றால் மீதி உயிரினங்களுக்கு இல்லாத 4 தன்மைகள் இருக்கு. மனிதனால சிரிக்க முடியும், அதை நான் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன். மனிதனால மட்டும்தான் சிந்திக்க முடியும், வேற எந்த உயிரினமும் சிந்திக்காது. அதே போல மனிதனால் மட்டும்தான் பேச முடியும், மனிதனால் மட்டும்தான் எல்லாவற்றையும் பெருக்க முடியும். ஒன்று 1000 பெருக்கக்கூடிய விஷயம் மனிதனுக்கு மட்டுமே உரியது. அப்போ இதுதான் ஐஸ்வர்யம் சொல்றது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சியும் மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். உண்மை. இது 5ம் சின்ன குழந்தைங்களிருந்தே ட்ரெயின் பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சமூகத்தையே மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான மாற்றம் வரும். ஆனா இதை வந்து சொல்லி கொடுக்கறதுல இங்க நிறைய சவால்கள் இருக்கு எல்லா பள்ளிகளுக்கும். அதுதான் அது எப்படி நீங்க வந்து சமாளிக்கிறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் இருக்கும். பெருசு சின்னது காம்ப்ளிகேட்டட் சிம்பிள் எதுவுமே தெரியாது. குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா இமேஜினேட்டிவா இருக்கும். சாதாரணமாக ஒரு குழந்தைகிட்ட என்ன பிடிக்குன்னு நீங்க கேட்டு பாருங்க, கத்துக்கிறது தான் பிடிக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம்னா அந்த குழந்தை தானா கற்றுக்கும். அண்ட் இன்னொரு சைடு வந்து ஒரு மனிதனா ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி வளரணும் குழந்தை அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பாசிபிள் ஆக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த பாசிபிள் ஆக்குறங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், ஃபேக்கல்ட்டிஸ் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து கரெக்டாக அதை வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும். இந்த இடத்துல என்ன சவால்கள் இருக்குது? சவால்கள் தான், அதாவது எல்லாரும் போயிட்டே இருக்கிறதுங்கிறது ஓடக்கூடிய இடத்துல போட்ட பாதை. இது அந்த மாதிரி பாதை அல்ல, இது புதிய பாதை. ஓகே, சமுதாய மாற்றத்துக்கான பாதை. எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் 8 hours இருக்கிறாங்க. அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதை போய் வீட்டில் சொல்லுவாங்க. ஆமா, அப்போ பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். குழந்தைங்க போய் பேரண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணி ஒரு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் எப்படி இருக்கிறாங்க, அடுத்த 16 மணி நேரமும் எப்படி இருக்குன்னு ஹோம்ஒர்க் கொடுக்கும். ஓகே, அதுக்கு என்ன விஷயங்கள் பண்றீங்க? எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், அவங்களுடைய அந்த டெய்லி ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், இப்படி எல்லாம் சேர்ந்து காலையில் இந்த ஸ்கூலுக்கு அவங்கவுங்களே தயாராகும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் குழந்தைங்களும் சேர்ந்து செய்வாங்க. வேலை செய்யாம எந்த ஒண்ணுமே இல்லவே இல்லை இந்த யூனிவர்ஸ்ல. அதனால அவங்களுக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுத்துறேன். வீட்டு வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க தான் குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, குழந்தைங்க பெரியவங்களை பார்த்துக்குவாங்க. எல்லா வேலையும் செய்யறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட மரியாதையா நடத்துக்கிறது, இப்படி ஒன்னொன்னும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி ப்ரீத் பண்ணணும். வேற ஒரு ப்ரீத்திங்ல ஸ்டார்ட் ஆகுது லைஃப். 120 years வரையா வர்றது, கண்டினியூஸா வர்றது ப்ரீத்திங். அந்த ப்ரீத்திங் ப்ராப்பரா இல்லைன்னா லைஃப் ப்ராப்பரா இருக்காது. அப்போ ப்ரீத்திங் சொல்லி கொடுக்குறோம், பிராணாயாமம். ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு யோகா சொல்லி கொடுக்குறோம், மைண்டை நல்லா வச்சுக்கிறது மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம், ஹாப்பியா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, நீ ஹாப்பியா இரு, மற்றவங்களையும் ஹாப்பியா வச்சுக்கோ.
ஓகே. ஸோ நீங்க பண்ற ஒரு சேஞ்ச் வந்து வீட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் ஹாப்பி ஸ்கூல், ஹாப்பி ஃபேமிலிஸ், ஹாப்பி வேர்ல்ட். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபேக்கல்டிஸ் இதை எப்படி ஏத்துக்கிறாங்க? அவங்க வந்துட்டு உங்க கூட எப்படி டிராவல் பண்றாங்க உங்களோட ஃபேக்கல்டிஸ்? ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே போல சாதாரண ஒரு ஆழமா மேலோட்டமா ஒன்று மட்டும் சொல்ல மாட்டோம், டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ ஓவர் த பீரியட் வந்து ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்கு, 2 டிகேட்ஸ்க்கு மேலே நடக்குது இந்த பள்ளிங்கிறப்ப. ஸோ உங்களுடைய அந்த கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை எப்படி இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பள்ளியில் இருக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறது? ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்கம்மா. அவங்க கிட்ட எதுவுமே வந்து இல்லை. நாம என்ன சூழ்நிலை உருவாக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாறுதான் உயிரினத்தோட தன்மை. ஓகே. அப்போ குழந்தைகளுக்கு நல்ல வேணுங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்து சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க தானா வளருவாங்க, பூப்பாங்க. ஆக்சுவலா என்ன விஷனோட ஆரம்பிச்சிங்க, இப்போ அதை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆரம்பிச்சுக்கும் போதே நான் இதை தான் ஆரம்பிச்சேன். குழந்தைகள் மூலம் உலக மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக உலக குழந்தைகளை உருவாக்கும் பள்ளி தான் நான் சொன்னது. உலக நாடுகள் பத்தி ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்போம். எல்லாத்த பத்தி இது தெரியும் அது தெரியாதுன்னு இல்லாம எல்லாத்த பத்தி சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ காலையில ப்ரேயர் வச்சுட்டு ஒரு 1000 குழந்தைகள் ஒண்ணா உட்காந்து மெடிடேஷன் பண்ணி, அந்த மெடிடேஷன் பண்ணி அமைதி நிலைக்கு வரும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் லைஃப்ல ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாமே டெய்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். இப்போ அடுத்ததான் இப்போ சாதனா அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பண்ண மாற்றங்கள் உங்களோட நீங்கள் நான் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடச்சிச்சுங்கிறது அவங்க சொன்ன ஒரு விஷயமா இருந்தது. அவங்க என்ன வேணால் மாற்றம் பண்ணுங்க நீங்களும் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பல மடங்கு அதிகமாக போயிடுச்சு. ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த 3 வருஷத்தில் அவங்க கொண்டு வந்த விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேனோ அது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நாங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஏன்னா அவங்க கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அண்டு நிறைய பேர் பெர்ஸ்பெக்டிவே மாற்றிருக்கும்னு நினைக்கிறேன். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எங்கே இருக்கே? வெரி குட் வெரி குட். இது என்ன? ரஷ்யாவா? வெரி குட் வெரி குட் வெரி குட். இது என்ன தெரியுமா? என்ன கண்ட்ரி? கனடாவா? இது என்ன சொல்லுங்க? வெரி குட் வெரி குட். இது என்னது? இது என்னது? நியூசிலாண்டா? அச்சோ, எப்படா கரெக்டாக சொல்றீங்க? இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மெக்சிகோவா? வெரி குட் வெரி குட். இது என்னது? சிலியா? வெரி குட் வெரி குட். கிளாப் 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 கிளாப். ஸ்கல் இது ஸ்கல்போன் ஸ்கல்போன். இங்கே உங்களுக்கு அதுக்கு சரி. ரிப்கேஜ் இது ரிப்கேஜ். வெரி குட் சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மேஜிக்கல் ஸ்டோரி. ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th. ஸோ ரிட்டன் பை ஆத்விக் கரெக்டா? வெரி நைஸ். ஒரு 3 புக் எழுதியிருக்கிறார் இங்கே பாருங்க. ஸோ அதுலேயே வந்து பின்னாடி வந்து அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஹூஸ் ஆத்விக் அப்படிங்கிறது எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து மை மேஜிக்கல் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஹை ஐ எம் ஆத்விக் அண்ட் ஐ ஜஸ்ட் டர்ன்டு 7. ஸோ இப்படி ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்லாம் பாருங்களேன், எல்லாமே அவங்களே எல்லாமே இன்டாக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே இப்படி தான் என் புக்கு வரணும் அப்படிங்கிறத அழகாக வந்துட்டு இன்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன புக் எழுதியிருக்கீங்க ஆத்விக்? என்னோட ட்ரிப் பற்றி எழுதியிருக்கேன். ஓ, தாத்தா பற்றி புக் எழுதியிருக்கீங்க. வெரி நைஸ். பயோகிராஃபி ஆஃப் கிராண்ட் ஃபாதர் ரிட்டன் பை 7-year-old grandson ஆத்விக். வெரி நைஸ். இதெல்லாம் நீங்களே உட்காந்து எழுதி பப்ளிஷ் பண்ண கொடுத்தீங்களா? ஸோ இந்த பிக்சர்லாம் எல்லாமே நீங்களே எடுத்தது தானா? சூப்பர். ஓ மை காட், வித்தியாசமாக இருக்கே. பிக் ட்ராப் இன் வீடியோ கேம். இதெல்லாம் எப்படி நீங்கள் இதெல்லாம் உட்காந்து யோசிக்கிறீங்க? என்ன எழுதியிருக்கீங்க இந்த புக்கில், நான் தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து 6 பேர் வந்து ஜாலியாக ஒரு வீடியோ கேம் வாங்கலான்னு போவாங்க. ஆனால் அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட வீடியோ கேம். அதை வாங்கிட்டு வந்து அதில் விளையாடும் போது அவங்க அந்த கேம்குள்ளேயே போயிட்டு அந்த லெவல்ஸ் எல்லாம் கடந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷ் கிடைக்கும். ஜுமான்ஜி ஸ்டோரி மாதிரியே இருக்கே லைட்டாக, அது மாதிரியா அது? வெரி நைஸ் சார். ஓ அப்படியா, நீங்கள் 4th எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. 4th போகிறீங்க. ஸோ புக்கை எழுத சொல்லி யார் சொன்னா? நீங்களாவே வந்து எழுதணும்னு நினச்சிங்களா, இல்லை யார் வந்துட்டு டீச்சர்ஸ் எதுவும் மிஸ் எல்லாம் வந்து சொன்னாங்களா புக் எழுதுங்க அப்படி சொல்லி சொன்னாங்களா? நீங்களா எழுதுனீங்களா? ஸோ எப்படி எழுதுனீங்க? நோட்டில் உட்காந்து எழுதிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்களா? ஓ, ஸோ யார் கரெக்ட் பண்ணாங்க எல்லாத்தையும்?
மேம் தான் கரெக்ட் பண்ணாங்க. கரெக்ட் பண்ணி பப்ளிஷ் கொடுத்தீங்க. ஸோ அப்பா அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டெல்லாம் கொடுத்தோன்னே அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்களா? நிஜமாலே சூப்பராக இருக்குது கணிதா, செம்மையாக இருக்குது. பாருங்கள், ஓப்பனிங்கே பாருங்கள். ஒன்ஸ் இன் அ பியூட்டிஃபுல் சிட்டி. ஜஸ்விதா கரெக்டா? அவர் ஷேர்டு த்ரெட்ஸ். ஃபேமிலி பற்றியா? அப்பா அம்மா பற்றியா? நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் புக் எழுத ஆரம்பிச்சிங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எழுதிட்டீங்க. இப்போ என்ன படிக்கிறீங்க? ஃபோர்த்து போகிறீங்க. ஓகே. லார்ட் சிவா பற்றி எழுதியிருக்கீங்க. பார்க்க வெளில ரொம்ப மாடர்னாக இருக்குது. உள்ளே வந்து கோயில் பற்றிலாம் எழுதியிருக்கீங்க போல இருக்குல்ல? இங்கே பாருங்க. வெரி நைஸ். 6th போகிறீங்க. இது எப்போ எழுதுனீங்க இந்த புக்கு? த பசில் ஆஃப் பர்செப்ஷன், இந்த 3 சிஸ்டர்ஸ். யார் அந்த 3 சிஸ்டர்ஸ்? உங்களோட இமேஜினேஷன். ஓ அப்பாவையும் பொண்ணையும் பற்றி எழுதியிருக்கீங்க. அது நீங்களும் உங்கள் அப்பாவுமா? ஓகே, வெரி நைஸ். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு இந்த வயசில் அதுவும் 2வது படிக்கும் போதெல்லாம் புக்கு எழுதி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ சூப்பர், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும். நீங்களும் ஒரு தடவை கிளாப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்களாமா? தேங்க்யூ. அடுத்தது சீனியர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ சீனியர்ஸ் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அண்டு அவங்ககிட்டயே வந்து டைட்டில் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. இங்கே அதுக்கு மேலே இருக்குது, த லாஸ்ட் கேம் இன் தேர் லைஃப். இது 6th, ஆ இது 7th, இது 8th. ஓகே. எப்போ புக் எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி 6th ஏன் எழுதணும்? யாராவது சொன்னாங்களா புக் எழுதுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? இல்லை வந்து உங்களுக்கு எதாவது படிச்சுட்டு நம்ம எழுதணும்னு தோணுச்சு? ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட இமேஜினை வச்சு நான் லீஃப் ஒரு ஃப்ளார் மாதிரி, அந்த ஃப்ளார் வந்து 8ஆக டிவைட் ஆகிடும். அந்த 8 ஃப்ளாரையும் வந்து சேர்த்தா நமக்கு ஒரு பவர் கிடைக்கும். பாருங்க, அவங்க எடுத்துருக்கிற விஷயமும் சரி, அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட்டும் சரி, குவாலிட்டியாக இருக்குது, ஏனோ தானோன்னு இல்லாமல். ஸோ அடுத்தது தர்ஷனா என்ன படிக்கிறீங்க? 8th முடிச்சு கிராஜுவேட் 9th. ஓ வெரி நைஸ். மை ட்ராவல் லாக். இது என்ன இருக்குது தர்ஷனா அதில்? என்னோட சம்மர் வெக்கேஷன்ஸ் பற்றி நான் எங்கெல்லாம் போனேன், என்ன ஆச்சு, அதை பற்றி இருக்கு. ஓகே. இதில் யார்ட்டெல்லாம் படிக்க கொடுத்தீங்க? என்ன சொன்னாங்க படிச்சுட்டு? நான் படிச்சுட்டு இவ்வளோ இந்த சின்ன வயசுலேயே உனக்கு இவ்வளோ இது இருக்கும்போது நீ பெரிய ஆத்தர் ஆக கண்டிப்பாக ஃபியூச்சரில் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆத்தராக ஐடியா இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். என்ன மாதிரி எழுதணும்னு நினைக்கிறீங்க ஆத்தர் ஆனதுக்கப்புறம்? சம்திங் க்ரியேட்டிவ் அண்ட் யாரும் இதை நீங்கள் நினச்சி பார்க்காத மாதிரி ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக எழுதணும். எப்படி ஹாரி பாட்டர் மாதிரி ஏதாவது எழுதுவீங்களா? எஸ் மேம். அதை விட அதிகமாக எழுதுவீங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி இருக்குது. உங்களோட ஸ்டோரியா? ஆன்லைனில் இருக்கா? ஓ, ஸோ எந்த வெப்சைட் போனால் படிக்கலாம்? ப்ரீ புக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. ஓ சூப்பருங்க. அடுத்தது த க்ரூயல் கோஸ்ட், த மேட்ச். டைட்டிலே பயங்கரமாக இருக்கே. சித்தார்த் என்ன படிக்கிறீங்க? மேம் 9th படிக்கிறேன். பாருங்க, பயங்கரமாக ஹாண்டடாக இருக்குது புக்கு ஓப்பன் பண்ணுறப்பவே. ஊஜா. இந்த லைன்லாம் எங்கேருந்து பிடிக்கிறீங்க? மேம் இது கான்செப்ட் பேஸில் இந்த கோஸ்ட் ஹண்டர் வந்து அந்த ஸ்பெல்லை வந்து கான்செப்ட் பேஸில் பேசுகிற மாதிரி அந்த டைலாக் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் உங்களோடதெல்லாம் பார்க்குறப்ப. அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்பிக்கையாக இருக்குது. சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எண்டர்வர்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.